இந்த வேளையில் கூட நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற ஒரு காரியம் விசுவாசம், நம்பிக்கை. இந்த விசுவாசம்ங்கிறதுல ஆங்கிலத்துல பிலீஃப், ஃபெய்த் அப்படின்னு ரெண்டு காரியம் இருக்கு. பிலீஃப் அப்படின்னா அக்செப்டிங் சம்திங் எஸ் ட்ரூ. ஏதாவது ஒன்று குறித்து யாராவது ஒருத்தர் ஒன்று பேசும்போது someone சே சம்திங் about சம்திங், யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஒன்று சொல்றாங்க, அதை நம்ம உண்மைன்னு நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதுக்கு பேரு விசுவாசம் தான், பிலீஃப். ஆனா அதை அடிப்படையாக வைத்து நாம் செயலாற்றும் பொழுது அநேக சந்தேகங்கள், சில நேரங்கள்ல எதிர்பார்க்கிறபடி காரியங்கள் நடக்கல அல்லது தாமதமாகுது. அப்படிப்பட்ட சமயங்கள்ல அந்த நம்பிக்கையின்படி நாம் வாழ்வது என்பது மிகவும் ஒரு சவால் நிறைந்த ஒரு காரியம். அதற்கு தான் தேவனுடைய கிருபை நமக்கு வேண்டி இருக்கிறது. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படின்னு வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இது குறித்து தான் இன்னைக்கு நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஹோப் அப்படின்னா அது நம்பிக்கை, எதிர்காலத்தை குறித்ததான காரியம். ஃபெய்த் என்பது நிகழ்காலத்துல, நான் ஏற்கனவே சொன்னது போல, நாம் ஏதாவது ஒன்றை உண்மை என்று ஏற்றுக்கொண்டால் அந்த ஏற்றுக்கொண்ட உண்மையின் பேர் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையோடு கூட, நம்பிக்கைனா இந்த இடத்துல ட்ரஸ்ட், நாம் நடவடிக்கையில் இறங்கும் பொழுது, நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அநேக சவால்களை நாம் சந்திக்கிறோம். வேத புத்தகத்துல நாம் பார்க்கக்கூடியதான அநேக விசுவாச தலைவர்கள், ஹீரோக்கள் கூட அவர்களுக்கு காரியங்கள் அவ்வளவு எளிதாக இல்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை விசுவாசிக்கும் பொழுதும் அந்த விசுவாசத்துக்காக அவர்கள் பல சவால்களை, பிரச்சனைகளை, நஷ்டங்களை, கஷ்டங்களை, நிந்தைகளை, அவமானங்களை அவர்கள் சந்திக்கும் பொழுதும் அது அவர்களுக்கு எளிதாக இருக்கவில்லை. ஆனாலும் அப்படிப்பட்ட பல சவால்கள், கஷ்டங்களுக்கு நடுவில் அவர்கள் அசைக்கப்படாத விசுவாசத்துல உறுதியா இருந்தார்கள். சில நேரங்கள்ல அவர்கள் சோர்ந்து போகலாம் அல்லது நமக்குள்ள ஏன் அப்படிங்கிற கேள்விகள் எழும்பலாம். ஆனாலும் அவர்கள் முடியும் பரியந்தம் அந்த நம்பிக்கையிலே நிலைத்திருந்தார்கள். ஆகவே விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் என்பது எப்படி அந்த விசுவாச தகப்பன்மார்களுக்கு அவ்வளவு ஈஸியாக இல்லையோ, அதே மாதிரி நமக்கும் அது எளிதாக இருக்காது. தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருந்தாதான் நம்ம விசுவாசத்துல முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க முடியும். அது நமக்கு ஒரு சவால் நிறைந்த ஒரு காரியம்தான். விசுவாசத்தை குறித்து எபிரேயர்கள் நிருபத்துல 11ஆம் அதிகாரத்துல துவக்கத்திலேயே எழுதியிருக்கு. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அது ஆனாலும் வாசிச்சுட்டு நம்ம போகணும்னு நினைக்கிறேன். எபிரேயர் 11, 1-2 வசனங்களை தயவு செய்து யாராவது ஒருத்தர் தமிழ்ல வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். Now faith is the assurance of things hoped for. Assurance அப்படின்னா உறுதியா இருக்கிறது, நம்பப்படுகிறவைகள் உறுதி. இப்போ உலகத்தை தேவன் படைத்தார் அப்படின்னா அதுக்கு ப்ரூஃபே கிடையாது. விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ணக்கூடியதான காரியத்தை நம்புகிறதுக்கு பேர் விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது நம்முடைய தெய்வ நம்பிக்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். தேவன் சொன்னார், காரியங்கள் நடந்தது. தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார், காரியங்கள் நடக்கும். இததான் நமக்கு ப்ரூஃப் இல்லாமயே இதை நம்புறோம். தேவன் உலகத்தை படைத்தாரு, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? we cannot prove it. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். ஆண்டவர் மரித்தாருங்கிறது சரித்திரம். நம்முடைய பாவங்களுக்காகத்தான் மரித்தாருங்கிறது we hope, we believe. நமக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதை நாம் நம்புகிறோம். சோ இப்படிதான் நாம் எதிர்காலத்துல நடக்கும் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதான ப்ராமிசஸ், அதையும் நாம நம்பிக்கையின் அடிப்படையில இப்பொழுது நடக்கிறோம். மரணத்துக்கு பின்னாடி ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு. மரணம் என்பது எல்லாருக்கும் இருக்கு, நமக்கு தெரியும். ஒவ்வொரு மனிதர்களும் பிறந்தவர்கள் இறந்து கொண்டே இருக்கிறார்கள். யாரும் நிலையாக இந்த பூமியில வாழல. அதனால எல்லா மனிதருக்கும் ஒரு முறை பிறப்பதும் ஒரு முறை மரிப்பதும்
நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்பலாம். ஏன்னா வி see பிஃபோர் அவர் ஐஸ், நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே அதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அதற்கு பின்பாக ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? நோ ப்ரூஃப். வி ட்ரஸ்ட் இன் காட். தேவனுடைய வார்த்தை சம்திங் செட் அபவுட் ஜட்ஜ்மெண்ட் வி பிலீவ், அவ்வளவுதான். எதிர்காலத்தில் நடக்க போற மரணத்துக்கு பின்னாடி நியாய தீர்ப்பை குறித்து வேதத்துல சொல்லப்பட்ட காரியத்தை நாம் விசுவாசிக்கிறோம், அப்படின்னா நம்புறோம். அந்த நம்பிக்கையில நம்ம உறுதியா இருக்கிறோம். அப்படி உறுதியா இருக்கிறவங்க தான் நாம் நம்முடைய மனசாட்சியை சுத்தமாக காத்துக்கொள்வதற்கும், பல சந்தர்ப்பங்கள்ல நாம சத்தியத்துக்காக நிற்கும் பொழுது கஷ்டங்களை, நஷ்டங்களை, நிந்தைகளை, அவமானங்களை, பாடுகளை, உபத்திரவங்களை சந்திக்கும் பொழுதும் நாம் உறுதியா இருக்கிறோம். அந்த நம்பிக்கையில உறுதியா இல்லாதவங்க, அதாவது நியாயத்தீர்ப்பு ஒன்று உண்டு, மனிதர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்புனால கணக்கு கொடுக்கணும், நம்ம சிந்தனையை தேவன் அறிந்திருக்கிறபடினால நம்மளுடைய இருதயத்துல ஓடக்கூடிய நினைவுகள், ஒவ்வொரு செயல்களையும் செய்வதற்கு பின்னாடி உள்ள நோக்கம், இதையெல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார், அவருக்கே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அந்த வார்த்தைகளை நாம் நம்புகிறோம். அப்படி நம்புகிறோம் என்று சொன்னால் அப்ப நம்ம சிந்தையை குறித்தும் நம்ம செயலாற்றுகளோட ஒவ்வொரு காரியங்களுக்கு பின்னாடி உள்ள நோக்கத்தை குறித்தும் நாம் எவ்வளவு உண்மையா இருக்க பிரயாசப்படுவோம். ஆமர்மேனவர்களே, இங்கதான் நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், அநேக காரியங்கள் வாக்குத்தத்தங்களாக சொல்லப்பட்டது, அல்லது தேவன் தீர்க்க தரிசனமாக அவர்களுக்கு உரைத்தார். ஆனால் அதன்படி செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது அது உடனடியாக அப்படி நடக்கவில்லை. எவ்வளவு நாட்கள் ஆனது. அப்படி உடனடியாக நடக்காமல் நாட்கள் ஆகும் பொழுதுதான் நம்முடைய விசுவாசம் அசைகிறது. ஒரு பாடல் இருக்கு தமிழ்ல, சூழ்நிலைகள் மாறும் பொழுது விசுவாசம் அசைகின்றதே அப்படின்ட்டு. பாருங்க, நாம் நோவாவுல பார்த்தோம்னு சொன்னோம்னா, இந்த பூமி தண்ணீர்னால் அழிக்கப்பட போகிறது அப்படின்னு அவருக்கு சொல்லப்பட்டது. அதை விசுவாசித்து அவரும் ஒரு தேவனுடைய வார்த்தையின்படியே ஒரு பேழையை உண்டு பண்ணினார். அவரும் அவருடைய குடும்பமும் காக்கப்படும்படிக்கு அவர் நீதியை பிரசங்கித்தார். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், எத்தனை வருஷம்? 120 வருஷம். அப்ப அந்த மழையே அது வரைக்கும் பெய்தது கிடையாது பூமியில. கடல் இருக்கிறதோ பல மைல்களுக்கு அப்பால இருக்கு. தண்ணியே இல்லாத இடத்துல, மழையே பெய்யாத காலத்துல பெரிய ஒரு படகை அவர், பேழையை அவர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். 3 அடுக்கு நீளம், அகலம், இதெல்லாம் தெளிவாக பைபிள்ல எழுதியிருக்கு. அந்த காலங்களில் எந்திரங்கள் கிடையாது. எல்லாவற்றையுமே அவங்க மெக்கானிக்கலா செய்யணும், பிசிக்கலா செய்யணும். அப்படி செய்யற காலத்துல எவ்வளவு காலங்கள் அவர் அந்த பழியை உண்டு பண்ணி கொண்டே இருந்தார். அப்ப மக்கள் எல்லாம் என்ன பேசியிருப்பாங்க? ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்க, கேலி செய்த நேரம், கிண்டல் செய்த நேரம். நோவா அந்த காரியத்தை செய்து கொண்டும் பொழுது அநேக பேர் கேலி செய்திருப்பாங்க. இன்னைக்கு நம்மளை பார்த்து, நம்ம கிறிஸ்துவ விசுவாசத்தின்படி நாம் பொய் சொல்ல மாட்டோம், உண்மையா வாழுவோம், பாவம் செய்யாம வாழுவோம் அப்படின்லாம் சொன்னா, பைத்தியக்காரங்க இப்படிலாம் வாழ முடியுமா பூமியில அப்படின்னு சொல்றவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. பிழைக்க தெரியாதவன்னு சொல்லுவாங்க, ஏமாளின்னு சொல்லுவாங்க. சிலர் நம்மளை கோமாளிகளை போல பார்ப்பாங்க, பைத்தியக்காரங்களை போல பார்ப்பாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு அதே மாதிரிக்கு நீதியாய் நடக்கிறவர்கள் இந்த பூமியில கஷ்டப்படுகிறார்கள். நேர்மையா நடக்கிறவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்கிறபடி நியாயம் கிடைப்பதில்லை. பைபிள்ல எழுதியிருக்கு, அவர் தம்மை தாழ்த்தின பொழுது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. நம்மை தாழ்த்தும் பொழுது நமக்கு உடனடியாக நீதி கிடைப்பதில்லை. நம்ம நீதியை உடனே அங்கீகரிச்சு தேவன் உடனே களத்துல குறைக்கிறது இல்லை. அதனால பரிசுத்தவான்களுக்கு விசுவாசம் என்பது ஒரு சவால் நிறைந்த காரியம்தான். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தினதாக அவரே சொல்கிறார். இவரே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு கேட்டா, பரிசுத்த ஆவியானவர் யாருமே இறங்குகிறாரோ அவர்தான் அப்படின்னு எனக்கு பிதாவாகி தேவன் சொல்லியிருந்தார். எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் அப்படி சொல்லியிருந்தார். அதனால நான் இப்பொழுது அதை பார்த்து இவர்தான் என்று அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லுகிறார். சரிதான். ஆனா அவரே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போய் பார்க்கல. சிரச்சேதம் பண்ணுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக
அவருடைய விசுவாசம் அசைகிறது. வருகிறவர் நீர்தானா, வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா? இதுதான் அந்த சந்தேகம். நம்ம பாடுகளுக்குள்ளாக கடந்து போகும் பொழுது நம்ம நம்புகிற காரியங்கள் அல்லது எதிர்பார்க்கிறபடி காரியங்கள் நடவாத பொழுது சந்தேகம், அது நம்முடைய விசுவாசத்தை அசைக்கிற ஒரு கருவியாக இருக்கிறது. தேவன் அந்த நேரத்திலையும் கூட நம்ம விசுவாசத்துல அல்லது அந்த வாக்கு தத்துவத்தை நம்புகிறோமே, அந்த நம்பிக்கையில நம்ம உறுதியா இருக்கணும். அதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவிட்ட சொன்னார், பிசாசானவன் கோதுமையை சுலகிலிட்டு புடைக்கிறது போல உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு பெற்றுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டுதல் செய்தேன். நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன்னுடைய சகோதரர்களை நீ ஸ்திரப்படுத்து என்று சொல்லி பேதுரு விட்டு சொல்றார். நம்ம லூக்கா 22வது அதிகாரத்துல நம்ம குறித்து வாசிக்கிறோம். இப்படிதான் அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கும் அதே மாதிரியான பிரச்சனை தான். நோவா 120 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷத்துலன்னு சொன்னா அவர் ரொம்ப தைரியமா அதனுடைய காரியங்களை குறித்து அவர் விசுவாசமா இருந்திருக்க முடியும். ஆனால் பல வருடங்கள் கடந்து போகும் பொழுதும் காரியங்கள் நடவாத பொழுது இன்னும் அப்படியே நடக்கும் என்று நம்பி அவர் உத்தமமாய் வாழ்ந்தார். அதனாலதான் நோவா குறித்து எழுதியிருக்கு, அவர் வாழ்ந்த காலத்துல he was blameless அப்படின்னு எழுதியிருக்கு. அவர் குற்றமற்றவராக வாழ்ந்தார் என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப அதுக்கு தான் இங்க குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் அந்த நம்பிக்கை உதவியா இருக்கு. சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எல்லாமே அவர்கள் பாவம் செய்து அக்கிரமம் செய்து அவர்கள் தற்பிரியை வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நோவாவை குறித்து அங்கே என்ன எழுதியிருக்கிறார்கள்? 9வது வசனம், 6வது அதிகாரம் ஆதியாகமம் 9வது வசனம். These are the records of the generation of Noah. Noah was a righteous man, blameless in his time. Noah walked with God. தமிழ் வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். போதும் பாருங்க, அவன் தேவனை நேரடியாக பார்த்தானா என்றால் அப்படி எழுதப்படவில்லை. அவனுக்கு எப்படி சொல்லப்பட்டது, தேவனால காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பூமி அழிய போகிறது, ஜலத்தினால அழிய போகிறது என்பது மாத்திரம் அவன் உறுதியாக நம்புகிறான். சுற்றி எங்க பார்த்தாலும் அக்கிரமம், அநியாயம், சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும். அப்ப நோவா மாத்திரம்தான் தேவனுடைய கண்கள்ல தயவு பெற்றார், அவருடைய குடும்பம் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டாருனாக்கும் ஹவு இட் வில் பி டிஃபிகல்ட். யோசிச்சு பாருங்க. நமக்கெல்லாம் இப்ப அநேக சகோதரர்கள், நீங்க இருக்கிற இடத்துல உங்க ஊர்ல நீங்க மாத்திரம்தான் ஒரு குடும்பமா இருக்கிறீங்க. நீங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது, ஐயோ நான் மாத்திரம் இப்படி இருக்கிறேனே. எலியா சொல்றாரு, பாகலுக்கு முன்னாடி முழங்கால் பிடிக்கிறான் நான் ஒருத்தன் தான் இருக்கும்போது தேவன் சொல்றாரு, பாகலுக்கு முன்னாடி முழங்கால் பிடிக்கிறாத 7500 பேரை நான் மீதியாக வைத்திருக்கிறேன். அப்ப ஏலி எவ்வளவு தைரியமா நின்னாரு. கடைசியில பாருங்க, அவருக்கு பயம் வந்துருச்சு. அதே மாதிரிதான் இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் நோவா. அவருக்கு அந்த விசுவாசத்துல உறுதியாய் நிலைத்து நிற்பது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா இட் இஸ் நாட் 1 or 2 years, இட்ஸ் அ லாங் பீரியட், ரொம்ப காலம். சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவருக்கு ஆறுதல் படுத்துறதுக்கோ ஒரு உதவியா ஒருவரோட ஒரு ஃபெலோஷிப் பண்ணி ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறதுக்கோ கிடையாது. அவரை தவிர வேறமே கிடையாது. இப்ப நீங்க உங்க ஊர்ல நீங்க இருக்கிற இடத்துல இந்த கிறிஸ்துவ நம்பிக்கையின்படி விசுவாசமா வாழக்கூடிய மாதிரிகள் உங்களுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன். சபை கூடி ஐக்கியப்படுவதற்கோ அல்லது சகோதரர்கள் ஒருவர் ஸ்திரப்படுத்துறதுக்கோ விசாரிக்கிறதுக்கோ ஆறுதல் சொல்றதுக்கோ அல்லது உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கோ யாரும் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்முடைய விசுவாசம் அசைக்கப்படுமா இல்லையா? டெஃபினெட்லி. இந்த காலத்திலையும் விசுவாசத்தில் உறுதியா நிற்கிறதுங்கிறது சவால் நிறைந்த காரியம்தான். அன்லெஸ் வி ரிசீவ் கிரேஸ் ஃப்ரம் காட், தேவனிடத்துல இருந்து நாம் கிருபை பெற்றால் ஒழிய. ஆக அந்த காலத்துல வாழ்ந்த மோசேக்கு எப்படி? மோசே அப்படிதான். நம்ம யாத்ரா 3ஆம் அதிகாரத்துல இருந்து 4வது அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாட்சம் சொன்னா, இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் மோசஸ். அவர் எரியிற புல் முற்புதற்கு நடுவுல இருந்து தேவன் அவருக்கு தரிசனமானார்.
அந்த புதர்கள் எரிந்து சாம்பலாகவில்லை. தீ எரிகிறது, ஆனால் புதர்ல உள்ள மரங்களோ செடி கொடிகளோ இலைகளோ எதுவும் எரியவில்லை. அது அற்புதமான ஒரு காட்சியை தந்து தேவன் தன்னை அவருக்கு வெளிப்படுத்தினார். ஈவன் தென் இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் ஹிம். அப்ப எதிர்பார்த்தபடி அவருக்கு காரியம் நடக்கும் என்று அவரால் நம்ப முடியல. அதனாலதான் வேற யாராவது அனுப்புங்க, நான் திக்குவாயன் மந்தனா உள்ளவன் அப்படி இப்படின்லாம் அவர் தேவனோடு கூட அவர் பேசுகிறத நான் வாசிக்கிறோம். கடைசியில் ஆண்டவர் கடிந்து கொள்றது போல அவர் சொல்லிதான் அவர் காரியத்தை செய்யறாரு. சோ தேவனே அவருக்கு ஒரு அசாத்தியமான, நாம் காண்கிறதும் கேட்கிறதுமான காரியங்களுக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவன் அவருக்கு தரிசனமாகி அவருக்கு வெளிப்படுத்தி இருந்த பொழுதும் கூட எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் அந்த அடிமைத்தன நுகத்தடியை முறித்து தேவன் அவர்களை நடத்துவார் என்ற நம்பிக்கையை காத்து கொள்வது அவருக்கு மிகவும் சவால் நிறைந்த ஒரு காரியமாகத்தான் இருந்தது. ஆனால் மோசேயை விசுவாசிச்சிட்டார். ஆபிரகாமுக்கு எத்தனையோ காரியத்துல ஆபிரகாம் சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது. ஈசாக்கை பள்ளி கொடுக்கக்கூடிய நேரத்துல மாத்திரமல்ல, அவர் ஆஹ், உன்னுடைய இனத்தையும் ஜனத்தையும் நாட்டையும் விட்டு புறப்பட்டு நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்து என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியாது. எந்த மொழி பேசக்கூடிய ஜனங்கள் மத்தியில போறோம், எந்த நாட்டுக்கு போறோம், அங்க எப்படி நம்ம பிழைப்போம், சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், மந்தைகளுக்கு ஆகாரத்துக்கு என்ன செய்வோம், அதெல்லாம் எதுவுமே தெரியாது அவருக்கு. அவர் அவருக்கு சொல்லப்பட்டது என்ன, நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். இது அவருக்கு சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை. அப்ப இதை அவர் உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறார். ஓகே, இப்ப பிலீஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபெய்த் அடுத்த ஸ்டெப். இப்போ உடனே என்ன செய்யணும், இது உண்மைதான், தேவன் தான் பேசுகிறார். ஓகே, அடுத்து என்ன செய்யணும், அடுத்து அவர் அந்த ஊரை விட்டே போகணும். அப்படி போகும் பொழுதும் அது ஈஸியாக இல்லை. அவர் தகப்பன் சாகிற வரைக்கும் இடையில போய் ஒரு இடத்துல தேராக இருக்கிற வரைக்கும் வேற ஒரு இடத்துல போய் தங்கிடுறார். திருப்பி அவரை தேவன் எடுத்துக்கொண்டு மறுபடியும் அவரை நடத்த வேண்டியிருந்தது. ஆக இப்படி விசுவாசத்தின் ஹீரோக்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலையும் கூட, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் வாக்குத்தத்தங்களை நம்புவதும் எதிர்காலத்தை குறித்து தேவன் அவர்களுக்கு சொல்லக்கூடிய காரியங்களை விசுவாசிப்பதும் சாதாரணமான விஷயமாகவே இருக்கவில்லை. நமக்கும் அப்படிதான். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சாராளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். சாராளுக்கு ஒரு உற்பவ காலத்துல நீ ஒரு பிள்ளையை பெறுவாய் அப்படின்னு தேவன் சொல்றாரு. அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஷீலாஃப் 12ஆம் வசனம் வாசிங்க. 18, ஆதியாகமம் 18:12. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது பாருங்க. கர்த்தர் ம். ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்போது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். அதை ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆக அது அவ்வளவு எளிதானதல்ல. ஏன்னா நடப்பதற்கு, நம்புவதற்கு நடக்கும் என்று நம்புவதற்கு ஏதுவான சாத்தியக்கூறுகள் எல்லாம் முடிந்து விட்டது. காட் இஸ் வெயிட்டிங். அதாவது அவருக்கு கர்ப்பம் அடைவதற்கான சரீரத்தில் உள்ளதான அந்த சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போய்விட்டது. பல வருஷங்கள் கடந்து இனிமே பிள்ளை பிறக்க வாய்ப்பு எங்கே இருக்கு? 45 வயசு அப்படின்னா இப்பொழுது 90 வயசு, டபுள். அப்ப இனிமே அந்த கர்ப்பத்துல ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுங்கிறதுக்கான நம்பிக்கை கிடையாது. ஆபிரகாம் அதை விட வயதானவர், இதுவரைக்கும் குழந்தை இல்லை. எத்தனையோ வருஷம் ஆச்சு அந்த வாக்குத்தத்தத்தை பெற்று. ஆனா இன்னும் அது நிறைவேறவே இல்லை. பட் ஸ்டில் ஹி பிலீவ்ட். அப்படி பெற்ற பிள்ளைய அவர் பலி கொடுக்க சொல்லும் பொழுதும் கூட தேவன் சொன்னதை செய்ய வல்லவர் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில அவர் செயலாற்றுகிறார். அதனாலதான் அவர் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்றோம். ஆனால் அது எளிதாக இருக்கவில்லை, அது கஷ்டமா தான் இருந்திருக்கும். இன்னும் அருமையானவர்களே, நான் இப்ப ஒருவரா பாக்குறோம். நோவா பாக்குறோம்,
ஆபிரகாம் பார்க்குறோம், சாராளை பார்க்குறோம், எலியாவை பார்க்குறோம், மோசையை பார்க்குறோம். அதுக்கடுத்து ஜெரேமியா அவனுடைய புஸ்தகத்துல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எரேமியா அவனுடைய புஸ்தகம் 32வது அதிகாரம் 17-25 வசனமே. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 1000 தலைமுறைகளுக்கும் போதும். கிருபை 25வது வசனம் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறதா இருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலைக்கிரயமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே என்றேன். பாருங்க, இப்பொழுது அவர் தீர்க்கதரிசனம் உரைத்தது நிமித்தம் எரேமியாவுக்கு ஆரம்பத்துல இருந்தே பாடுகள் தான். அவருக்கு ஒரு சமயம் கூட ஒரு ரொம்ப ஒரு மதிப்பா, ஒரு மரியாதையா அல்லது ஒரு வசதியாக அவர் வாழ்ந்ததே கிடையாது. இப்ப அவரை பிடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. அடைச்சு வச்ச நேரத்துல அவருக்கு கிடைத்த ஒரு வார்த்தை என்னன்னாக்கும், அதாவது இப்பொழுது இவங்க எல்லாம் சிறைப்பட்டு போவாங்க. ராணுவம் கல்தியர்கள், இங்கிலீஷ்ல சால்டியன்ஸ் போட்டிருக்கு, அவங்க அந்த இடத்தை எல்லாம் பிடிச்சிட்டாங்க, சுற்றி வளைச்சு. அவங்க பிடிச்ச அந்த அவர் கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறதான அந்த பகுதியில உள்ள ஒரு இடத்த அவர் வாங்கும்படி தேவன் சொல்றார். இது எதுக்கு அடையாளம்னாக்கும், திரும்பவும் இந்த இடத்துல அவர்கள் சேர்வார்கள். எனவே 15வது வசனம் வாசிங்க, எரேமியா 15. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். பாருங்க, அப்ப எரேமியாவுக்கு தேவன் என்ன சொல்றாருன்னா, இப்பொழுது அது பிடிச்சிருப்பட்டிருந்தாலும் எதிர்காலத்துல அது எப்பன்னு தெரியாது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீண்ட காலம் ஆகும், ஆனா அது கண்டிப்பாக மீட்கப்படும். அதுக்குதான் ஒரு மண்பானையில அதை அந்த பத்திரத்தை, அந்த பர்ச்சேஸ் டீடு, வாங்கக்கூடிய விலைக்கரையமாய் வாங்கக்கூடிய பத்திரத்தை ஒரு மண்பானையில போட்டு மூடி வை அப்படின்னு சொல்றாரு. அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னாக்கும், இப்பொழுது எதிரியினால் கைப்பற்றப்பட்டு அவனுடைய ஆளுகையில் இருக்கக்கூடியதான ஒரு பூமி, அந்த இடத்துல ஒரு இடத்த இவர் போய் வாங்குறார், தேவன் சொன்னார்ன்ட்டு. அப்ப இதுதான் விசுவாசத்தினால அவர் செயலாற்றுவது. இந்த பூமி இன்னைக்கு மக்களை சிறைப்பிடிச்சு அவங்க கைப்பற்றி வச்சிருக்கிறதான இடத்துல போய் இடத்த நான் வாங்கி என்னைக்கு அதை நான் அனுபவிக்க முடியும்? அப்ப எதுக்காக நான் போய் இப்ப வாங்கணும் அந்த இடத்த? அப்படித்தானே அவருக்கு யோசனை வரும். அவரே சிறையில் இருக்கிறாரு, அவர் அடைச்சு வச்சிருக்கிறாங்க, அவர் இன்னொரு மூலமா போய் வாங்க சொல்றாரு. இதுக்கெல்லாம் என்ன வேணும் அப்படின்னா விசுவாசம். அருமையானவர்களே, இப்பொழுது நம்ம வீட்டுல ஒருத்தர் குடிகாரரா இருக்கிறாரு, அல்லது பிள்ளைகள் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க. அவர் ரட்சிக்கப்படுவாங்களா? குடிகாரரா இருக்கக்கூடிய இந்த மனுஷன் மனம் திரும்புவாரா? வியாதியஸ்தரா இருக்கக்கூடிய இவருக்கு சுகம் கிடைக்குமா? இப்படி எல்லாம் அநேக நேரங்கள்ல எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறோம், சரீரத்தினுடைய காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். இதுல எல்லாமே உலகத்துல ஒரு விசுவாசம் சொல்லிருக்கிறாங்க, என்னன்னாக்கும், ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு வேணும்னு சொன்னா அதை ஆண்டவர் செய்வாருன்னு நீங்க நம்புங்க, அது தேவன் அதை செய்வார். இதல்ல விசுவாசம். நாமளா உன்னை நம்பிக்கிட்டு அது நடக்கும் நினைக்கிறது அல்ல. அதான் நான் முதல்ல சொன்னேன், ஃபெய்த்துக்கு முந்தினது பிலீஃப். அதாவது சம்திங், someone said that something will happen, or someone said something about somebody else. யாராவது ஒருத்தர் குறித்து அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்து யாராவது ஒருத்தர் ஒரு காரியத்தை சொல்கிறார், ஒரு காலத்தை குறித்தோ ஒரு விஷயத்தை குறித்தோ, அதை நாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறோம், கரெக்ட். ஆனால் அதன்படி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நடக்கும் அப்படின்னு நம்ம நம்பினாதான், உறுதியா நம்பினாதான் செயலாற்ற ஆரம்பிப்போம். எதிரினால் கைப்பற்றப்பட்டதான ஒரு இடத்துல போய் காசு கொடுத்து விலைக்கரையமாக ஒரு இடத்தை நம்ம வாங்குறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம இங்க போய் சேருவோம், நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தா தானே வாங்க முடியும். அந்த நம்பிக்கையை தேவன் உண்டு பண்றதுக்கு தான் செய்யறாரு. நிச்சயமாக எந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறானோ இந்த இடமெல்லாம் சிறைப்பட்டு போகும்னா, அந்த தீர்க்கதரிசி இடத்த வாங்குறான்னு என்ன அர்த்தம்? திரும்ப மறுபடியும் இங்க
விதைப்பும் அறுப்பும் வீடுகள் கட்டுறது திராட்சை தோட்டத்தை நாட்டுறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனே சொல்றாரு. அதான் 15ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. எனவே அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியங்களை விசுவாசிக்கிறது ஒரு சவால் நிறைந்ததான விஷயம்தான். அது நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகளுடைய ரட்சிப்பை குறித்த காரியமா இருக்கலாம், கணவனுடைய ரட்சிப்பு, மனைவனுடைய ரட்சிப்பு. சில வார்த்தைகளை நாம் கெட்டியா பிடிச்சிட்டு ஆண்டவரே அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில பாருங்களேன், 1 சாமுவேல் 16:13 வாசிக்கிறோம். அவர் சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டாரு. இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் ஹிம் டு பிலீவ் தட் ஹி வில் பிகம் எ கிங் இன் இஸ்ரேல். ஒரு இஸ்ரேல் தேசத்துல அவர் ஒரு ராஜாவாக வருவார் என்று விசுவாசிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணிட்டார் 16:13 1 சாமுவேல். ஆனால் எவ்வளவு கஷ்டப்பட்டார் அவர். சவுல்னால துரத்தப்பட்டு ஓடி ஒளிஞ்சு என்னென்னலாம் அவருக்கு நேர்ந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரிதான் மோசே எகிப்திலிருந்து இருந்து அந்த ஜனங்களை கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் பாடுபட்டார். பல சவால்களை அவர்கள் சந்தித்தார்கள். விசுவாசத்தினுடைய ஹீரோக்கள் தேவன் சொல்லிட்டாரு செய்ய நடக்கும்னு சொன்னா உடனே அது நடந்துரும் அப்படின்னு அவர்கள் நம்பும்படி இல்லை. ஆனாலும் அவர்கள் நம்பிக்கையில உறுதியா இருந்தார்கள். இதுதான் விசுவாசத்துல நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். காணல, நம்ம சயின்டிபிக்கலா ப்ரூஃப் பண்ண முடியாது. yet you believe. ஏனென்றால் அதை சொன்னவர் தேவன் அல்லது அது வேதத்தில் எழுதியிருக்கு அப்படின்னு. அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இட்ஸ் a promise to all. இது கண்டிப்பாக நம்ம விசுவாசிக்கலாம். ஆனா இன்னைக்கு வெளியில என்ன விசுவாசம் சொல்றாங்கன்னா, உனக்கு ஒரு வீடு வேணுமா, நீ விசுவாசி, ஆண்டவர் உனக்கு தருவார். அப்படி இல்லை. வீட்டை தருவேன்னு ஆண்டவர் உங்ககிட்ட ஏதாவது ஒரு வசனத்தின் மூலமாக பேசியிருந்தா அதை நீங்க நம்புங்க, நிச்சயமா தேவன் செய்வார். அதே மாதிரி உங்களுடைய ஜெபத்தை கேட்டு தேவன் ஒரு வசனத்தின் மூலமாகவோ அல்லது ஆவியானோர் மூலமாகவோ உங்களுடைய இருதயத்துல நீங்க கேட்கிற ஒரு காரியம் நிச்சயமா நடக்கும் என்ற அசூரன்ஸ் ஆவியில தேவன் தந்தால் அதுல நீங்க உறுதியா இருங்க, நிச்சயமா தேவன் செய்வார். அது இப்போ இல்ல, எப்ப வேணாலும் செய்வார். அதுதான் நம்பப்படுகிறதுல உறுதியா இருக்கிறதுங்கிறது. அதுதான். ஆனா தேவனிடத்திலிருந்து அப்படி ஒரு வாக்கு தத்தமோ அல்லது வசனமோ அல்லது நம்முடைய ஜெபத்துக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு பதிலோ இல்லாம இருக்கும்போது ஜெபிக்கலாமானா நிச்சயமா ஜெபிக்கலாம். ஜெபிப்புகிறதுக்கு தடையே கிடையாது. தேவன் பேர்ல கண்டிப்பா என் ஜெபத்துக்கு தேவன் பதில் தருவார்ன்ற நம்பிக்கையோடு கூட நிச்சயமாக ஜெபிக்கலாம். ஆனால் அது எப்ப தேவன் அந்த பதிலுக்கு ஒரு ஆன்சர் தர்றாரோ அது இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடிய ஒரு சமாதானத்தின் மூலமாக இருக்கலாம், அல்லது ஒரு வசனத்தின் மூலமாக இருக்கலாம், அல்லது ஒரு பரிசுத்தவான் பேசும் பொழுது நம்முடைய தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ள அதை ஆழமாக நம்பும்படியான ஒரு விசுவாசத்தை நமக்குள்ள தரலாம். எனவே அப்படி ஒண்ணு வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். தேவனுடைய வார்த்தையில் உள்ளதான வாக்கு தத்தங்கள், அநேக வாக்குத்தங்கள் பொதுப்படையா உள்ளது. உதாரணத்துக்கு உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாங்க. இது எல்லாருக்கும் பொதுவானது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது எல்லாருக்கும் பொதுவானது. ஆக மன்னிங்கள், அப்பொழுது உங்களுக்கு மன்னிக்கப்படும். அது மாதிரி எத்தனையோ வாக்கு தத்தங்கள் பொதுப்படையாக உள்ளது இருக்கு. நம்ம 1 நாளாகமம் 16:9 கூட வாசிக்கிறோம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு உள்ளவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இட் இஸ் a promise to all. யாரெல்லாம் உத்தமமா இருக்கிறாங்களோ தேவனை பற்றி இருக்கிறாங்க இருதயத்துல, கண்டிப்பா அவருடைய வல்லமையை தேவனுடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். இன்னும் அருமையானவர்களே, ஒரு மனிதனுடைய வீட்டுல உள்ளவங்க ரட்சிக்கப்படல, அவங்க ரட்சிக்கப்படுவாங்களா இல்லையா சந்தேகம் நமக்குள்ள வருது. இங்கதான் நீ விசுவாசித்தால் நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்னு அந்த ஜெயிலருக்கு சொன்னீங்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 16 நம்ம வாசிக்கிறோமே, 16-17. அந்த வார்த்தை என் வாழ்க்கையிலையும் நீங்க உண்மையாக்கி தாங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கலாம். நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 19:26 வாசிங்க. அதாவது ஒரு பணக்கார ஒரு நமக்கு தெரிஞ்ச இதுதான், பணக்கார ஒரு வாலிபன்
ஆண்டவர்கிட்ட 16வது வசனத்துல, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அந்த சம்பாஷணையினுடைய முடிவுல அந்த பணக்கார வாலிபன் வந்து விசனம் அடைந்து போய் விடுகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கை கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு பெரும் பணக்காரரா இருந்தபடினால அதை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கும், 24ல இருந்து வாசிங்க சிஸ்டர். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். பாருங்க, நம்ம பழைய ஏற்பாட்டுல உபாகமும் 28வது அதிகாரம் அந்த வசனத்தை கொஞ்சம் எடுங்களேன். உபாகம் 28 அந்த வார்த்தையின்படி, for now it shall be if you diligently obey the Lord your God, being careful. 28:1 வாசிங்க சிஸ்டர். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். போதும். அதனுடைய தொடர்ச்சியா 14வது அதிகாரம் வரைக்கும் நிறைய ஆசீர்வாதமான வாக்கு திட்டங்கள்லாம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப பழைய இந்த சம்பவம் நடக்கும் பொழுது புதிய ஏற்பாடு இப்பதான் தொடங்குது. ஆண்டவருடைய வருகைக்கு பின்னாடி, அதாவது முதல் வருகைக்கு பின்னாடி ஆண்டவர் வாழ்ந்த காலமே பழைய ஏற்பாட்டின் காலம்தான். சரி, இப்ப இத சொல்லும் பொழுது ஜனங்கள், அதாவது அவருடைய சீஷர்களே என்ன அபிப்பிராயத்தில் இருக்கிறாங்கன்னா, இந்த உபாகமம் 28ல என்ன சொல்லியிருக்கு, நீங்க உண்மையா உத்தமமா தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னு சொன்னா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னா, அவங்களுடைய நம்பிக்கையின்படி உலக பிரகாரமான ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னு சொன்னா அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமமா வாழ்றான், தேவன் அவனை ஆசீர்வதித்திருக்கிறாருன்னு அர்த்தம். அவனுக்கு ஒரு வியாதியோ கஷ்டமோ இருந்துச்சுன்னு சொன்னா அவனை ஏதோ ஒரு விதத்துல சபிக்கப்பட்டவன்னு அர்த்தம். இப்ப ஒரு பணக்கார வாலிபன் வந்து வர்றான் அப்படின்னாக்கும், அவனுக்கு சிறு வயதுல இருந்து தேவனுடைய கட்டளையெல்லாம் நான் கை கொண்டேன்னு சொல்றான். அவன் வந்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு மனுஷன் தான், அப்படித்தானே நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்ப சீஷர்லாம் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்யவான் ஊசியின் காதுல ஒட்டகம் நுழைஞ்சாலும் அப்படின்னா ஊசியின் காதுல ஒட்டகம் நுழையவே முடியாது அப்படின்னா எவ்வளவு பெரிய ஊசியை செய்யறது. அது ஒண்ணு ஊசி அவ்வளவு பெருசா இருக்கணும், இல்ல இட் இஸ் அன் இம்பாசிபிள் திங். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஊசியின் காதுல ஒட்டகம் கூட நுழைஞ்சனாப்பா, பணக்காரன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பது அவ்வளவு ஈஸியானது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பணக்காரரா இருக்கிறதே தேவனால் வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் தான் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு ஜனங்களுக்கு, அப்ப பணக்காரனே பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்னா அப்ப யாருதான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும்? தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தானே பணக்காரர்களா இருக்க முடியும். அதானே பழைய ஏற்பாட்டினுடைய நம்பிக்கை. அப்ப இந்த மனுஷன் சிறு வயது தொடங்கி எல்லா கட்டளையிலும் கீழ்ப்படிந்து இருக்கிறான், அவன் பணக்காரனா இருக்கிறான். ஆனா இவனே பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்பதான் அவங்க கேள்வி கேட்கிறாங்க. தென் பாருங்க, மத்தேயு 19:25. அவருடைய சீஷர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்படின்னா எந்த இடத்துல இந்த வசனத்தை சொல்றாரு பாருங்க. யார் ரட்சிக்கப்படக்கூடும்? மனுஷரால இது கூடாதுதான், தேவனால எல்லாம் கூடும். அப்ப பணக்காரர்களே ரட்சிக்கப்பட முடியுமானா ரட்சிக்கப்பட முடியும். அப்போ ஊசியின் காதுல ஒட்டகம் நுழைஞ்சாலும் பரலோக ராஜ்யத்துல பணக்காரன் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்ற அதே ஆண்டவர் இது மனுஷனால கூடாதான், ஆனா தேவனால கூடும். சில பேர் வந்து நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய மனைவியெல்லாம் அதெல்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு சாத்தியம் இல்லை, அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு சாத்தியம் இல்லை, இந்த கொலைகாரன், திருடன், பாவி, ஏமாத்துக்காரன், குடிகாரன், அல்லது ஏதோ ஒரு சில நபர்கள்ல நாம வந்து சீல் குத்திடுவோம். இதெல்லாம் இட் இஸ் இம்பாசிபிள், இவங்கெல்லாம் மனம் திரும்புறது கூடாத காரியம், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படுறது கூடாத காரியம். அதே மாதிரி இந்த வியாதியா அது சுகமாகிறது கூடாத காரியம். நம்மெல்லாம் வந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க முடியுமா? அது கூடாத காரியம். இப்படி நிறைய காரியங்களை கூடாது கூடாது கூடாதுங்கிறாங்க. எஸ், இட் இஸ் இம்பாசிபிள். ஆண்டவரே அதான் சொல்றாரு, மனுஷரால் இது கூடாதுதான், ஆனால் தேவனால எல்லாம் கூடும். வாட் இஸ் இம்பாசிபிள் வித் மேன் இஸ் பாசிபிள் வித் காட். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.
அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் பைபிள்ல தான் எழுதியிருக்கு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மனுஷரால கூடாதுதான், ஆனா தேவனால எல்லாம் கூடும். இப்ப உங்களுடைய இருதயத்துல, உங்க வீட்டிலேயோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலேயோ தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை, நம்ப முடியாத ஒரு காரியம், மனுஷனால அவனுடைய திராணிக்குள்ளாக நம்ப முடியாத காரியங்கள். மரியாள்கிட்ட போய் நீ கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெறுவாய், கன்னிப்பெண், கணவனை அறியவில்லை, எப்படி நான் கர்ப்பவதியாக முடியும்? அவங்களுடைய கேள்வி நியாயமானதானே? அந்த வார்த்தையை அவர்களால் நம்ப முடியவில்லை. ஆனாலும் அது பரிசுத்த ஆவியினால் நடக்கும். இதுக்கு முன்னாடி எங்கேயாவது அப்படி நடந்திருக்கா? அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அப்படி நடந்ததே கிடையாது. மனித வரலாற்றில் அப்படி நடக்கவே இல்லை. ஆனாலும் தேவதூதன் சொல்லக்கூடிய வார்த்தையை அப்படியே நம்புகிறார்கள். இதுதான் விசுவாசம். காணப்படாதவர்களின் நிச்சயம். ஆண்டவர் ஒரு இடத்துல சொன்னாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போய் சீசருடைய கால்களை கழுவுறாரு. அந்த இடத்துல பேதுரு ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா அப்படின்னு சொல்லிட்டு, கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது பாருங்க, அவரு என்ன சொல்றாரு அப்படின்னாக்கோ, 6வது வசனம், யோவான் 13:6 வாசிங்க, 6:7 வாசிங்க. அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்போது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பாருங்க, இப்படிதான் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, இது ஏன் இப்படி நடக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையின்படி தானே நான் செஞ்சேன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி தானே நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி தானே நான் இதை கேட்டேன், ஆண்டவருடைய வார்த்தை இப்படி இருக்குதே, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கே, அப்ப ஏன் இப்படி நடக்குது? நம்ம வாழ்க்கையில சில கேள்விகள் வரலாம். நான் சரியா தானே செய்யறேன், ஏன் இப்படி நடக்குது? அருமையானவர்களே, ஆண்டவருடைய பதில், நவ் யூ டோன்ட் ரியலைஸ். இப்பொழுது நீ அறிய. நான் ஏன் இதை இப்படி செய்யறேன் அப்படின்னு உனக்கு தெரியாது, பின்னாடி உனக்கு தெரியும். இதுதான் விசுவாசம். அருமையானவர்களே, ஏன் இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல. சில விஷயங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கு, நான் கடந்து போறேன். ஆனா நான் எதிர்பார்த்தபடி உடனடியாக அதுக்கு பதில் கிடைக்கல. ஏன் இப்படி நடக்குது எனக்கு தெரியல. லாசர் இறந்து போயிட்டாரு. அவர் உயிரோடு இருக்கும் போதே, வியாதிப்பட்டு இருக்கும் போதே உங்களுடைய அன்பான சீஷன் இப்படி இருக்கிறாரு, வாங்கன்னு சகோதரிகள் சொல்லி செய்தி அனுப்புறாங்க. உடனே அவர் போயிருக்க முடியும். அது ரொம்ப சமீபமான ஊர் தான். ஆனா அவர் போகல. அது பின்னாடி, அவர் இறந்து போயிட்ட பின்னாடி போறாரு. அப்போ அவங்க கேக்குறாங்க, ஆண்டவரே, என்னுடைய அண்ணன் மரித்து போனா, நீங்க அப்பதே வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று அவர்கிட்ட பேசுறார் ஆண்டவர். நீ விசுவாசித்த இப்பொழுதே கூட அவன் உயிரோட வர முடியும், அவன் உயிரோடு எழுந்திருப்பான். மருத்துவர் உயிர் தெழும் போது அவர் எழுந்திருப்பார்னு எனக்கு தெரியும். அதுதான் அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா தேவன், உயிரும் உயிர்ப்பும் நானே, நானே வழி, சத்தியம், ஜீவன். அதனால என்னால வியாதியா இருக்கிறவனுக்கு சுகமாக்க முடியும் அப்படிங்கிறது டாக்டர்கள் கூட செய்ய முடியும். அதை மட்டும்தான் செய்ய முடியும். நீ நம்பிக்கிட்டு இருக்கிற அற்புதங்களை செய்ய முடியும், வியாதியை சுகமாக்க முடியுங்கிறதெல்லாம். ஆனா செத்து போனவனை உயிரோட எழுப்பவும் என்னால முடியும் அப்படின்னு உனக்கு இப்ப புரியாதுல்ல, இனிமே நீ புரிந்துவிட. அதுக்காக தான் தேவன் தாமதமா போறார். எ நியூ லெசன், எ நியூ டீச்சிங், ஒரு புது விதமான ஒரு புரிந்து கொள்ளுதலை அவருடைய மனதில் பதிய வைக்கிறதுக்கு. இயேசுவினால எல்லாம் கூடும். வியாதியா இருக்கிறவனை சுகமாக்கவும் முடியும், வியாதியிலே அவனை மரித்து போக விட்டு பின்னாடி எழுப்பவும் முடியும். இயேசுவை எல்லாரும் சிலுவையிலிருந்து இறங்கி வா, இறங்கி வா, நீங்க தேவனுடைய பிள்ளை, குமாரன் நாங்க விசுவாசிக்கிறோம். அதை செய்யும் தேவனால முடியும். மனுஷனுடைய வழிகளும் தேவனுடைய வழிகளும் ஒன்றல்ல. அவர் சிலுவையிலிருந்து இறங்கி வர பண்ண முடியுமா? முடியும். பாடுகள் உபத்திரம் எல்லாம் செய்யாமையே பாவ மன்னிப்பு கொடுக்க முடியுமா? முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திமிர்வாரக்காரன்ட்ட சொன்னாரு, நீ படுக்கை எடுத்துக்கொண்டு போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு. அப்பவே பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்குத்தானே செஞ்சது. அவர் உயிரோட பூமியில இருந்த நாட்கள்ல சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே அவனுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் மனுஷனுக்கு இருந்துச்சு.
மண்ணுலகில் மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் எதுக்காக ஆண்டவரே நீங்க அப்படியே மன்னிச்சு போயிருக்கலாம்ல, எதுக்கு நீங்க போய் சிலுவையில மறிக்கணும்? சோ இது ஏன், இது எனக்கு புரியல. நவ் யூ டோன்ட் ரியலைஸ், யூ வில் ரியலைஸ் லேட்டர். அதான் பேதுருட்ட சொன்னாரு, இப்ப நான் ஏன் காலு கழுவுறேன் உனக்கு தெரியல. இப்ப ஏன் உனக்கு, நீ ஜெபம் பண்ற உடனே உன் ஜெபம் கேட்கப்பட்டு உனக்கு ஏன் அப்படி வியாதி சுகமாகல, ஏன் பிரச்சனை தீரல, ஏன் உன் பிள்ளை ரட்சிக்கப்படல, ஏன் காரியங்கள் இப்படி நடக்குது? நவ் யூ டோன்ட் ரியலைஸ், பட் பிலீவ், லேட்டர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். சோ நிறைய விஷயங்கள் நம்ம இந்த பூமியில விசுவாசின்னு சொல்லக்கூடிய நாம சயின்டிபிக்கல் ப்ரூஃபோட நாம விசுவாசிக்கிற அளவுக்கு நமக்கு தெரியல. ஆனா ஒரு டே வில் கம், எவ்ரி திங் வில் பி ரிவீல்டு. அப்பொழுது வெளியரங்கமாக்கப்படாத ரகசியம் ஒண்ணுமே இருக்காது. ஆனா இன்னைக்கு இன்னைக்கு சில விஷயங்கள் நமக்கு விளங்குது, சில விஷயங்கள் நமக்கு விளங்கல. இதை நாம அந்த திங்ஸ் வி ஹோப் ஃபார் நடக்கும் என்று நம்புகிறோமே, அதுல நீ உறுதியா இரு. விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமும். பி ஷூர் தட் இட் வில் ஹேப்பன் ஒன் டே. எப்ப நடக்கும் அது தெரியாது, எப்படி நடக்கும் தெரியாது. ஏன் இப்ப இப்படி நடக்குது எனக்கு தெரியல. நிறைய விஷயங்களுக்கு எனக்கு இப்ப பதில் கிடைக்கல. நம்முடைய விசுவாசத்தினுடைய தகப்பன்மார்களாகிய முன்னோடிகளுக்கும் வேதத்தினுடைய ஹீரோக்களுக்கும் நிறைய விஷயங்களுக்கு அப்ப தெரியல. எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்குதான் அநேக அற்புதங்களை செஞ்சு மோச கூட்டிட்டு வர்றாரு. முன்னாடி செங்கடல், பின்னாடி ராணுவ சேனை விரட்டிட்டு வருது. ஜனங்கள் எல்லாரும் எங்களை இங்க கொல்றதுக்காயா கொண்டுட்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. அப்பொழுதும் தேவன் செங்கடலுக்கு முன்னாடி செங்கடலை பிளந்து ஒருவரும் இதுவரை நடக்காத ஒரு புது பாதையே இல்லைங்க, புது பாதையை தேவன் உண்டு பண்றாரு. அதுதான் தேவன். நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு காட். இங்க பாதையே கிடையாது. அப்ப முதல் முறையாக அந்த கடல்ல ஒரு பாதையை உண்டாக்கி ஃபர்ஸ்ட் டைம் அதில் நடந்து போனவங்க இஸ்ரேல் ஜனங்கள் தான். லாஸ்ட் டைமா நடந்து போனவங்களும் அவங்க தான். அதோட அந்த பாதையை அடைபட்டு போயிடுச்சு. அப்ப வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணுகிற தேவன், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்னும் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் அசைக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். பட் பி ஃபர்ம், ஹோல்ட் ஃபாஸ்ட் யுவர் ஃபெய்த். அப்ப சும்மா ஒரு விசுவாசம், யாரோ ஒண்ணு எதையோ பத்தி சொன்னாங்க நான் அதை உண்மையை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விசுவாசம் அல்ல. தட் இஸ் பிலீஃப். பட் அந்த பிலீஃபினுடைய தொடக்கமா இருக்கலாம். when you put into practice trusting the Lord and the person who has given the promise, அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தது யார், அவருடைய பெயரால அந்த நம்பிக்கையில நாம விளைக்கரையும் செலுத்தி கடந்து போகிறோமே, அது காலதாமதமோ கஷ்டமோ நஷ்டமோ நிந்தையோ அவமானமோ வலியோ எதுவா இருந்தாலும் சரி, நிச்சயமாக தேவன் நன்மைக்கு ஏதுவாகவே இதை செய்கிறார். தீமையை நன்மையாக மாற்ற வல்லவர். ரோமர் 8:29 வாசிக்கிறோம். விசுவாசம் உள்ளவர்களா தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது. அப்ப இது ஒரு வாக்கு தத்தம். நான் விசுவாசம் உள்ளவனா இருந்தால், நான் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டால், என் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஐசோலேட்டடா பிரிச்சு பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே நமக்கு கஷ்டமா அல்லது நல்லா தெரியல. ஆனா எவ்ரி திங் புட் டுகெதர், ஒரு நாள் எல்லா காரியங்களும் ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்க்கும்போது த ரிசல்ட் இஸ் வெரி குட். அது நன்மையாக முடிகிறது. அது ஒருவேளை நமக்கு ஆவிக்குரிய நன்மையாக இருக்கலாம் அல்லது பூமிக்குரிய நன்மையாகவும் இருக்கலாம். எனவே இந்த விசுவாசத்துல உறுதியா இருப்போம். நம்முடைய நம்பிக்கையை ஒரு காலம் நம்ம இழந்து போக வேண்டாம். சூழ்நிலைகள் மாறும் பொழுது விசுவாசம் அசையும். சாத்தான் நமக்குள்ள சந்தேகத்தையும் பயத்தையும் பதஷ்டத்தையும் கொண்டு நம்மை தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கவும், தேவனுடைய வார்த்தையில் மேலுள்ள நம்பிக்கையை சந்தேகப்படவும், ஒருவேளை தேவன் நம்மை கைவிட்டு விட்டாரோ, நம்ம ஏதோ தெரியாம பாவம் செஞ்சுட்டோமோ, அல்லது கடவுள் இருக்காரா இல்லையா, அல்லது ஏன் ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மையின ஏன் இப்படி நடக்குது, இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வர முடியும். நிறைய பேருக்கு வந்திருக்கு. அதான் நான் சொன்னேன், யோவான் கேட்டாரு, வர வேண்டிய ஒரு நீர் தானா இன்னொரு வர காத்திருக்க வேண்டுமா. ஆண்டவர் சொன்னாரு, என் பொருட்டு இடரடையாது இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாமும் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறதுல நாம அசைக்கப்படாது இருப்போம். கர்த்தர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா நம்ம நம்புவதற்கு அதிக அரிதான காரியத்தையும் செய்ய வல்லவர் தான். ஸோ நம்முடைய விசுவாசம்ங்கிறத
நாம சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணக்கூடிய அல்லது உலகத்துல நடைமுறை என்ன நடந்துகிட்டு இருக்கோ அது மாத்திரம்தான் தேவன் செய்ய வல்லவருங்கிறதோடு கூட நம்ம விசுவாசத்தை லிமிட் பண்ணிடாம இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனுஷனால் கூடாத எதையும் செய்ய சர்வ வல்லவரால் முடியும். அதனாலதான் அவருக்கு சர்வ வல்லமை உள்ளவர்னு பேரு. சோ இந்த விசுவாசத்தை நமக்குள்ள துவங்கி இருக்கிற தேவன் அதை முடிவு பெரியன்னு காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவன் தமிழ்ல போட்டிருக்கு. முடிக்கிறவன் அர்த்தம் கம்ப்ளீட்டிங்னு அர்த்தம், அல்லது பெர்ஃபெக்டிங் அர்த்தம். ஆதர் அண்ட் பெர்ஃபெக்டர் ஆஃப் ஃபெய்த் அல்லது கம்ப்ளீட்டிங். இட் இஸ் நாட் க்ளோசிங் த ஃபெய்த். அந்த விசுவாசத்தை அப்படியே அழிந்து போக பண்ணுவர். துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அழிந்து போக பண்ணுகிறவர் இல்ல, துவக்கிறவரும் வளர்க்கிறவரும் பூரணப்படுத்துகிறவரும் அர்த்தம். இஸ் தி ஆதர் அண்ட் பெர்ஃபெக்டர். ஒன் ஹி ஸ்டார்டட் அண்ட் ஹி வில் கம்ப்ளீட் இட். அந்த தேவன் கிருபையினால அந்த துவங்கின விசுவாசத்தை முழுவதுமா நம்மகிட்ட நிறைவு செய்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உடைய திருக்குமாரன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில துவங்கின விசுவாசத்தை முடிவறிந்த காத்துக்கள் எங்களுக்கு உதவி செய்ய, சூழ்நிலைகள் மாறும் பொழுது ஆண்டவரே பயமோ சந்தேகமோ அவிசுவாசமோ எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு எங்களிடத்துல துவக்கின விசுவாசத்தை பூரணப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அசைக்கப்படாதபடிக்கு உறுதியாய் நிற்கவும், எந்த சூழ்நிலையிலும் எங்கள் அன்பு தகப்பன் நீர் சர்வ வல்லமை உள்ளவர். உடைய திருக்குமாரனை எங்களுக்காக தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் தராதிருப்பது எப்படி? மனுஷனால கூடாத எந்த காரியத்தையும் செய்ய நீர் வல்லவரா இருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு தாங்க. அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அசைக்கப்படக்கூடியதான விசுவாசம் உள்ளவர்களா யார் இருந்தாலும் அவர்கள் தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தி விசுவாசத்துல உறுதியாய் நிற்க முடிவு பெரிய நிலைத்திருக்க நீங்க உதவி செய்யுங்க. இயேசு நாமத்துக்கு பிதாவே. ஆமென்.